இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அம்மா அப்பா அன்பிற்கு எடுத்துக்காட்டா நம்ம எத்தனையோ கதைகளை நம்ம சேனல்ல இது வரைக்கும் பார்த்துருப்போம். இப்ப நம்ம பார்க்க போற கதை மிகவும் அழகான ஒரு அற்புதமான கதை. இந்த கதையை எல்லாருமே கடைசி வரைக்கும் கேளுங்க. நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க. சரிங்க, கதைக்குள்ள போலாமா? தஞ்சையிலிருந்து சென்னைக்கு பத்திரிகை பணிக்கு வந்தபோது நல்ல சம்பளம்தான். ஆனால் நான் ஒரு ஊதாரி. வீட்டுக்கு ஃபோன் போட்டு ஏதாவது பொய் சொல்லி 2000 ரூபாய் மணி ஆர்டரில் அனுப்புங்கப்பா என்பேன். அப்போது நெட் பேங்கிங் எல்லாம் கிடையாது. அப்பாவும் உடனடியாக அனுப்பிவிடுவார். சம்பளத்தை விட அதிகமாக அப்பாவிடம் பணம் வாங்கியிருக்கிறேன். மணி ஆர்டரில் பணம் அனுப்பும்போது அந்த ஃபாரத்தில் சில வரிகள் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புவார் என் அப்பா. ஆங்கிலத்தில் மிகவும் புலமை பெற்றவர். அதை கையால் எழுதாமல் யாரிடமாவது தட்டச்சு அனுப்புவார். அது அவரது வழக்கம். ஒவ்வொரு முறையும் மை டியர் சன் என்று ஆரம்பிக்கும் அந்த குறுங்கடிதம். ஒரு முறை மணி ஆர்டர் வந்தபோது அதில் தட்டச்சு இருந்த வார்த்தையை பார்த்து அதிர்ந்து போனேன். மை டியர் சன் என்பதற்கு பதிலாக மை டியர் சின் என்று தட்டச்சு இருந்தது. ஆங்கிலத்தில் சின் என்றால் பாவம் என்று பொருள். அப்பா வேண்டுமென்றே அப்படி தட்டச்சு செய்ய சொல்லி இருக்க மாட்டார். ஆனாலும் சின் என்ற வார்த்தை மனதை ஏதோ செய்தது. அந்த மணி ஆர்டர் பணத்தை வாங்காமல் அப்படியே திருப்பி அனுப்பிவிட்டேன். அப்பாவுக்கு அந்த பணம் போய் சேர்ந்தது. அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக எனது அலுவலகத்திற்கு ஃபோன் செய்தார். ஏன்பா பணம் திரும்பி வந்துருச்சு என்றார் பதட்டமாக. அப்பாவிடம் எப்போதுமே வெளிப்படையாகவே நான் பேசுவேன். அப்பா, அந்த தட்டச்சில் மை டியர் சின் அப்படின்னு இருந்துச்சுப்பா. அது சரிதானோன்னு தோணுச்சுப்பா. அதான் திருப்பி அனுப்பிட்டேன் என்றேன். அப்பா சிரித்தார். நான் அவரை மிகவும் கவனித்திருக்கிறேன். பெரும் துன்பம் வந்த நேரங்களில் அவர் சிரிக்கவே செய்திருக்கிறார். அப்படி ஒரு துயரத்தை வெளிப்படுத்திய அந்த சிரிப்பை இனம் கண்டு கொண்டேன். அப்படியே போனை வைத்து விட்டார் அப்பா. மறுநாள் காலை அலுவலகத்தில் இருந்த எனக்கு செக்யூரிட்டியிடமிருந்து அழைப்பு வந்தது. என்னை பார்ப்பதற்கு அப்பா வந்திருப்பதாக தகவல் சொன்னார். 2வது மாடியிலிருந்து ஓடி வந்தேன். செக்யூரிட்டி அலுவலகத்தில் அப்பா அமர்ந்திருந்தார். உள்ளுக்குள் ஏதோ செய்தாலும் சாதாரணமாக முகத்தை வைத்தபடி என்னப்பா திடீர்னு என்று கேட்டேன். அப்பா என் தலையை வருடி, தம்பி, அப்பா உன்னை சின், அதான் பாவம்னு நினைப்பேனா? உனக்கு என்ன ராஜா, நீ தான் என் சொத்து. அந்த டைப்ரைட்டிங்காரர் ஏதோ அவசரத்தில் தப்பா டைப் அடிச்சிட்டார். இதுக்கெல்லாமா வருத்தப்படுறது? பணத்தை திருப்பி அனுப்பிட்டியே, சிரமப்படுவேல்ல, அதான் கொடுக்க வந்தேன் என்றார் அப்பா. முட்டி கொண்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு ஏதேதோ பேசினேன். யோசித்து பார்க்கையில் பிள்ளைகள் என்போர் பெற்றோர்களுக்கு சின் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் அப்பாக்கள் வரம். தாயிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை அன்பாக இருப்பேன் என்று. தந்தையிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. மனைவியிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உனக்கு உண்மையாக இருப்பேன் என்று. சகோதரனிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் என்று. சகோதரியிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உனக்கு செய்யும் சீர் ஒரு சுமையாக இல்லை என்று. மகனிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உலகமே எதிர்த்தாலும் நான் உன் பக்கம் நிற்பேன் என்று. மகளிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் ரத்தம் வரும் என்று. வேறு யாருக்கும் நீங்கள் எதை நிரூபித்தாலும் அது கடலில் கொட்டிய பெருங்காயமே.